இந்த சண்டை சேவலை அடைக்கிறத தவிர்த்து வேறு வழியே எனக்கு தெரிலங்க. பயபுள்ள இவ்வளோ நாள் பேசாமல் தான் இருந்தான். ஆனால் இப்போ தான் சேட்டைய ஆரம்பிச்சிட்டான். ராஜாவாக ஒரு சேவல் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அது இவ்வளோ நாள் இதை துரத்திட்டே இருந்துச்சு. ஒரு நாள் வந்துச்சு, இந்த சண்டை சேவல் திரும்ப அதை அடின்னு அடித்து ரத்த குறையாக்கிட்டு அன்னையிலிருந்து 2 சேவலையும் வெளியே விட்டோம் அப்படின்னா கதை கந்தல் தான். அதனால் ஒவ்வொரு சேவலையும் மாற்றி விட்டுக்கிறது. எங்கள் வீட்டில் ஒரு சேவலை கறிக்கடையில் விற்றுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. கறிக்கடையில் கொடுக்கணும் அப்படின்னா இவ்வளோ நாள் இந்த சேவலை கறிக்கடையிலேருந்து காப்பாற்றி ஏன் வளர்க்கணும் அப்படின்னு கேட்டேன். இதிலிருந்து நம்ம கற்றுக்க முடிஞ்சது, சேவல் மாதிரி இல்லாமல் பயம், பதட்டம், கோபம், பொறாமை இதெல்லாம் கவனித்து கம்மி பண்ணி தன்னிறைவு, நன்றி உணர்வு, கருணை உணர்வு, கொடுக்கும் தன்மை இதை அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம சுதந்திரமாக வாழ முடியும். யாரும் நம்மளை கூட்டில் அடைச்சி வைக்க முடியாது. சிந்திப்போம், செயல்படுவோம், எல்லாம் வாழ. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.